அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். நாம் பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் பிராணாயாமம் மற்றும் தியான முறைகளை செய்யும் பொழுது பலரும் முதுகெலும்பை நேராக வைத்திருக்காமல் இப்படி கூன் போட்ட நிலையில் அமர்ந்து செய்வார்கள். அப்படி செய்வதனால் நம் தியான முறைகளை பின்பற்றும் பொழுதும் பிராணாயாம பயிற்சி முறைகளை பின்பற்றும் பொழுதும் பெரிதாக பலன்களும் இருப்பதில்லை. குறிப்பாக தியானம் செய்யும் பொழுது முதுகெலும்பு நேராக இருந்தால் நமது தியானம் மிக சீக்கிரமாக கைகூடும், அதில் முழுமை பெறுவோம். அதேபோல் மூச்சு பயிற்சி என்கின்ற பிராணாயாம பயிற்சிகளை செய்யும் பொழுதும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களையும் நாம் மிக அபரிவிதமாக பெற முடியும். இது ஆரம்ப காலகட்டத்தில் பலருக்கும் வராது. அவர்களே அறியாமல் முதுகெலும்பை கூன் போட்ட நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். இதற்காக நாம் ஒரு ஸ்டிக்கை பயன்படுத்தி இந்த வீடியோவில் வருவதை போன்று நாமளும் கைகளுக்கு பின்புறமாக நாம் அழுத்தி கொண்டு கைகள் சின்முத்திரையில் வைத்தவாறு நாம் பிராணாயாம பயிற்சி முறைகளையும் தியான பயிற்சி முறைகளையும் செய்து வரலாம். இதனால் நமக்கு அதீத பலன்கள் கிடைப்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இதை அனுதினமும் பயிற்சி செய்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.